வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் தாராளமாக ரேஷன் பச்சரிசியில் அதிரசம் போடலாம். இந்த வீடியோட லென்த்தை பார்த்துட்டு ப்ளீஸ் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிரசத்தை பிக்கும் பொழுது உள்ளேருந்து மாவு புட்டு மாதிரி உதிரணுங்க. அப்போ தான் இந்த அதிரசம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெல்கம் டு AVD கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அதிரசத்துக்காக 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி. தேவையில்லாத தூசு துரும்ப நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 3 இல்லை 4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 hours ஊற விடுங்க. நல்லா ஊறின அரிசியை தண்ணியை நீக்கிட்டு இதே மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமான காட்டன் கிளாத்தில் இதை உலர்த்தி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அரிசியும் உலர்ந்துருச்சு. இதே மாதிரி அரிசியை எடுத்திங்கன்னா கையில் ஓரளவுக்கு ஒட்டணும், அதே சமயத்தில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதே இப்போது ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை பிடிச்சிங்கன்னா இதே மாதிரி பிடிக்க வரணும், அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். ஒவ்வொரு முறை சலிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி கைகளால் அழுத்தம் கொடுத்து தட்டி வைங்க. அப்போ தான் ஈரப்பதம் நமக்கு லாஸ் ஆகாது. எல்லா அரிசியுமே இதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து கவர் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடுங்க. 1 கிலோ ரேஷன் பச்சரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது நார்மல் வெல்லம் தான். கடைகளில் பாகு வெல்லம் விற்கும், நீங்கள் அதை கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். வெல்லம் 3 அளவு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் குறையாந்தாலும் பரவாயில்ல, பட் அதிகமாகக்கூடாது. நமக்கு தேவையில்லாமல் கேஸ் வீணாகும். வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 ஏலக்காயை தட்டி அதனுடைய தோலை சேர்த்துக்கிறேன். விதையை நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நீங்கள் தாராளமாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இதே மாதிரி அப்பப்போ நீங்கள் பாகு பார்த்து செக் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ட்ராப்ஸ் விடுங்க. எந்த ஒரு ஸ்டேஜில் கையில் எடுத்து பால் மாதிரி திரட்ட வருதோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கூட லிக்விட் தெரியாமல் முழுசாக நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லோ ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக திரட்ட வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு பாகுபதம் செக் பண்ணலாம். இதே மாதிரி கையில் எடுத்தால் திரட்ட வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த வெள்ளை பாகு கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படிலாம் கீ சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இடித்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியுடைய பின்பக்கத்தை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக கெட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் ஆகும். எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் இந்த மாதிரி சேர்க்கும்போது மாவு சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதே சமயத்தில் அதிரசம் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். மாவை இந்த மாதிரி ஊற்றும் போது ரிப்பன் மாதிரி விழுகுது இல்லையா, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது இப்போது ஒரு சுத்தமான கிளாத் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. டைட்டாக மூடி வச்சிங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் நடக்கும். அதிரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது செகண்ட் டே ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இதில் நான் அதிரசம் போட்டு பார்த்தேன், நல்லா வரல, உடஞ்சி விழுந்தது. அதுக்கு காரணம் சர்க்கரை அதிகமாக இருக்குது. சில ரேஷன் பச்சரிசி நல்லாவே ஈரத்தை உறிஞ்சிக்கிறோம், சர்க்கரையும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஈரத்தை அதிகம் உரியாமல் செகண்ட் டே இதே மாதிரி உடையுதுன்னா கண்டிப்பாக அது கூட தாராளமாக அரிசி மாவை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே இந்த அளவுக்கு தளர்ந்து போகுதுன்னா கண்டிப்பாக அதிரசம் உடையும். நீங்கள் மாவை உருட்டி எடுத்திங்கன்னா டைட்டாக பால் மாதிரி நிற்கணும். நான் இன்றைக்கி இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது சாதாரண அரிசி மாவு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டு எடுத்துருக்கேன். இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்த மாவை ரெடி பண்ணேன். திங்கட்கிழமை காலையில் அதிரசம், அதாவது 3ஆவது நாள் எடுத்து அதிரசம் போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்தது. உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து இதே மாதிரி உருட்டிக்கங்க. இலையில் தண்ணி அப்படி இல்லைன்னா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் திரட்டி வச்சுருக்க மாவை அழகாக தட்டி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி 2 இல்லை 1 விரலை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு திக்னஸ் வர மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் இதில் ஓட்டை போடுவாங்க, ஒரு சிலர் இதில் ஓட்டை போடுறதில்ல. நான் 2 விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அழகாக பபிள்ஸ் உண்டாகி மேலே மிதந்து வரணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம தாராளமாக அதிரசம் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அதிரசம் அழகாக மேலெழும்பி வந்துடுச்சு. இப்போது லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறம் மாறினதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. அதிக ஃப்ளேம் வச்சிட வேண்டாம், மேலே கலர் அடிச்சிடும், பட் உள்ளே வேகாது. 2 பக்கமும் பொறுமையாக வேக விட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ப்ளீஸ் யாருமே இந்த ஸ்டேஜில் அதிரசத்தை பிழிஞ்சு விடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கூட அதிரசத்துடைய உள்பக்கம் நல்ல எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வெந்தால் மட்டும்தான் அதிரசம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பிச்சு பார்க்கும்போது புட்டு மாதிரி உதிரும். அப்படி இல்லைன்னா உள்ளே ஸ்டிக்கியாக அப்படியே மாவு மாதிரி ஒட்டிக்கிறோம். இதை இப்படியே நீங்கள் எடுத்து வைக்கும்போது உள்ளே இருக்கிற எல்லா ஆயிலுமே 2-3 நாளில் அப்படியே வெளியே வந்துடும். நீங்கள் ஆயிலை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து அதிரசம் போடுறீங்கன்னா அதிரசம் நல்லா வெந்து மேலே வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த அதிரசத்தை போடுங்க. நான் சொன்ன மாதிரி ஹோல் இல்லாமல் கூட இந்த அதிரச மாவு கரெக்டாகவே வருது. அதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதிரசம் நல்லா உப்பலாக அழகாக உப்பி வந்திருக்கு. அகைன் நான் சொல்கிறேன், அதிரசத்தை நீங்கள் பிழிய வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் 2-3 நாளில் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அதே சமயத்தில் 1 மாதம் ஆனாலும் அதிரசம் கெட்டே போகாது. அவ்வளோதாங்க. அதிரசம் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அளவாக செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறமா பல்க் அமௌண்ட்டில் செஞ்சு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டிப்ஸை ஒரே ஒரு முறை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அரிசி சரியான ஈரப்பதத்தில் இருக்கணும். 2வது வெள்ளைப்பாகு கரெக்டாக காய்ச்சிட்டுக்கணும். மாவு கண்டிப்பாக 3 நாள் ஊறணும். அதுக்கப்புறம் அதிரசம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக எண்ணெயை பிழியாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.